சென்னை வந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார். சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்ற சந்திப்பில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் இடங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் ட்ரம்பின் மாஆ-லாகோ ரெசார்ட்டில் துப்பாக்கியுடன் நுழைய முயன்ற இளைஞரை பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டுக் கொன்றனர். பாதுகாப்பு வளையத்தை மீறி நுழைய முயன்றதால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச AI மாநாட்டின் போது காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய போராட்டத்தை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்தார். பாரத் மண்டபம் வளாகத்தில் AI உச்சிமாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சட்டையை கழற்றி போராட்டம் நடத்தியது துரதிருஷ்டவசமானது என பிரதமர் வருத்தம் தெரிவித்தார். இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உலகம் பாராட்டும் வேளையில் எதிர்க்கட்சியின் இத்தகைய செயல்கள் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டம் சூலூர் பேரூராட்சியில் புதிதாக பெயரிடப்பட்ட SS பொன்முடி சாலை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முன்னாள் MLA SS பொன்முடி அவர்களின் பெயர் சாலைக்கு சூட்டப்பட்டுள்ளது. விழாவின் போது பொதுமக்களிடமிருந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுகவுடன் தொகுதிக்காக அல்ல கொள்கைக்காகவே கூட்டணியில் உள்ளது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 5 தொகுதிகளை கோரியுள்ளது. கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை தொகுதிகளை குறைக்க வேண்டும் என திமுக தரப்பு தெரிவித்ததாக காதர் மொய்தீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அக்கட்சியில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் விவசாய நிலக்கிணற்றில் டிராக்டர் கவிழ்ந்து வெங்கடேசன் என்பவர் உயிரிழந்தார். கல் ஏற்றிச் சென்ற போது டிராக்டர் நிலை தடுமாறி கிணற்றில் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் டிராக்டரையும் பலியானவரின் உடலையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து சூரமங்கலம் போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு நல தீர்த்தத்தில் சப்த நதி ஆராதனை மற்றும் பூர்வாங்க பூஜைகள் தொடங்கின. புனித நீர் கலசத்துடன் சிறப்பு ஹோமம், அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் உறுப்பினர் அல்லாதவர் வாக்களிக்க முயன்றதால் சலசலப்பு நிலவியது. இந்த தேர்தலில் முரளி ராமசாமி, தமிழ் குமரன் தலைமையிலான 2 அணிகள் போட்டியிட்டன. இந்நிலையில் உறுப்பினர் அல்லாத தீர்த்தமலை என்ற நபர் வாக்களிக்க முயன்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு போலீசார் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைத்தனர். கேரளாவில் சாலை விபத்தில் உயிரிழந்த தென்காசியைச் சேர்ந்த அசன் மீரான் குடும்பத்துக்கு கேரள வியாபாரிகள் சங்கம் 3,55,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. கேரளா மல்லப்பள்ளியில் தேநீர் விற்பனை செய்து வந்த அசன் மீரான் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவர் மரணத்தால் அவரது குடும்பம் பொருளாதார சிக்கலில் தவித்து வந்தது. இந்நிலையில் மனிதநேயத்தின் அடையாளமாக கேரளாவினர் வழங்கிய இந்த நிதி தென்காசி மக்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தொண்டமானத்தம் பகுதியில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்புகளை திருடிய 2 கைது செய்யப்பட்டனர். காணாமல் போன 13 அச்சு வடிவமைக்கும் இரும்புகள் தொடர்பாக CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் அதே நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒடிசாவைச் சேர்ந்த ராகுல் மற்றும் ஆனந்த் என்பவர்கள் திருடியது தெரியவந்தது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் தப்பிச் செல்ல முயன்ற அவர்களை போலீசார் கைது செய்து இரும்புகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் கலிங்கராஜபுரத்தில் கந்துவட்டி கொடுமையால் பெண் ஒருவரின் வீடு இடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கணவரை வெளிநாடு அனுப்ப 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய ஷர்மிளா என்பவர் வட்டியுடன் சேர்த்து மொத்த தொகையையும் திருப்பி செலுத்தியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கடன் கொடுத்த பாபு என்பவர் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. மேலும் வீட்டில் ஆள் இல்லாத போது அடியாட்களுடன் வந்த பாபு வீட்டை முற்றிலும் இடித்து சேதப்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கல்யாணத்துக்கு போறதுக்கு வேண்டி நாங்கள் இறங்கி 8 மணிக்கு இங்கிருந்து கிளம்பின பிறகு ஒரு அரை மணிக்கு கலந்து ஒரு பிள்ளை வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளை எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னா, அக்கா அந்த பாபு ஆளு மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு 10-25 பேர் எல்லாருமே சேர்ந்து இந்த வீடை இடிச்சு இறக்கிட்டு இருக்காங்க, ஓடிவான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வரும்போது எல்லா வீட்டில் உள்ள பொருள் எதுவுமே இல்லை. குழந்தைகளுக்கு ஸ்கூல் சாணமோ எதுவும் எங்களுக்கு தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாமல் எல்லாமே வாரி வெளியில எறிஞ்சிட்டு எல்லாமே இடிச்சு தர மட்டும் ஆக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்க. வட்டி வாங்கினதா, வட்டிக்கு வாங்கி வட்டி பணமும் கொடுத்து முதலும் கொடுத்து எல்லாமே முடிஞ்சாச்சு. முடிஞ்ச பிறகு இல்லை எங்களுக்கு பணம் தான் வேணும், பணம் தான். அவங்க பணம் இருக்கு, ஆள்பிடியில தான் அவங்க இதெல்லாம் காட்டிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். திருப்பூரில் தீவிரவாதிகள் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டியதாக 8 பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2022 கோவை சம்பவத்தையும் நினைவுபடுத்திய அவர் பயங்கரவாதத்திற்கு எதிராக மக்கள் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை அருகே 2வது மனைவி வேறு ஒரு நபரிடம் வீடியோ காலில் பேசியதை அறிந்த கணவன் அவரை அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே பையூர் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வினோத்குமார் இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். கவிதா என்பவரை 2வது திருமணம் செய்த வினோத்குமார் அவர் வேறொரு நபருடன் வீடியோ காலில் பேசுவதை அறிந்து கண்டித்துள்ளார். இதில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் வினோத்குமார் தாக்கியதில் கவிதா உயிரிழந்தார். இதுகுறித்து மருத்துவமனையில் கேட்டபோது அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனம் மோதியதில் படுகாயமடைந்ததாக கூறியுள்ளார். சந்தேகமடைந்த மருத்துவர் சம்பவம் குறித்து ஆரணி போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் வினோத்குமார் கவிதாவை அடித்து கொலை செய்தது அம்பலமானது. இதையடுத்து வினோத்குமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர். நீலகிரி முதுமலை வனப்பகுதியில் ரோந்து சென்ற வேட்டை தடுப்பு காவலரை காட்டு யானை தாக்கியதில் பலத்த காயமடைந்துள்ளார். கூடலூர் அருகே கார்குடி வனச்சரகத்தில் ரோந்து சென்றபோது புதரில் மறைந்திருந்த ஒற்றை யானை காவலர் கிரீஸ் மீது திடீரென பாய்ந்து தாக்கியது. உடன் சென்றவர்கள் யானையை விரட்டியடித்து அவரை மீட்டு கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பப்பட்டுள்ளார். பிரேசில் அதிபர் லூலாவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளின் உறவை வெற்றி கூட்டணி என்று வர்ணித்தார். லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக பிரேசில் உருவெடுத்துள்ளதாகவும் செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர்கள், செமிகண்டக்டர்கள், பிளாக் செயின் போன்ற நவீன துறைகளில் இணைந்து செயல்பட ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரேசிலில் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்புக்கான சிறந்த மையம் அமைக்க இந்தியா உதவ உள்ளது என்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எத்தனால் கலப்பு, நிலையான விமான எரிபொருள் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு விரிவடைவதாகவும் தெரிவித்தார். பாதுகாப்பு, மருந்துகள், ஆயுர்வேதம், பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் ஆகியவற்றிலும் ஒருமித்த கருத்தை இரு நாட்டு தலைவர்களும் வெளிப்படுத்தினர். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்களுக்கு தக்க நேரத்தில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஆப்கானிஸ்தான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து ஆப்கானிஸ்தான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் தேசிய இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயல் என்றும் சர்வதேச சட்டம் மற்றும் இஸ்லாமிய மதிப்புகளுக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட பலர் கொல்லப்பட்டுள்ளதாக ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சமீபத்தில் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு காரணமான போராளிகள் ஆப்கானிஸ்தான் நிலப்பரப்பில் இருந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டி அதற்கான பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் விளக்கம் அளித்துள்ளது. ஆனால் தங்கள் நிலப்பரப்பை பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என்று ஆப்கான் மறுத்துள்ளது. சவுதி அரேபியாவின் முயற்சியால் சமீபத்தில் 3 பாகிஸ்தானிய வீரர்களை ஆப்கானிஸ்தான் விடுவித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கிடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன.
சத்தீஸ்கரில் இந்து மதத்திற்கு திரும்பிய 140 பழங்குடியினரின் பாதங்களை கழுவி பாத பூஜை செய்த பாஜக எம்எல்ஏ பாவனா போஹ்ரா அவர்கள் கையில் மலர் மாலை கொடுத்து வரவேற்றார். கபீர் தம் மாவட்டத்திற்குட்பட்ட குல்ஹி டோங்கிரி பகுதியில் 140 பழங்குடியின ஆண்கள் மற்றும் பெண்கள் மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்பியுள்ளனர். சத்தீஸ்கர் மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் மதமாற்ற எதிர்ப்பு மசோதா குறித்து பாஜக எம்எல்ஏ பாவனா போஹ்ரா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூபல்லியில் உள்ள கொசுக்கல் சாலையில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மடகாஸ்கரை தாக்கிய கசானி புயலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஐ கடந்துள்ள நிலையில் உடனடியாக மனிதாபிமான உதவிகளை வேகப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பிப்ரவரி 10ஆம் தேதி கிழக்கு மடகாஸ்கரில் கரையை கடந்த இந்த சக்தி வாய்ந்த புயலால் துறைமுக நகரமான டோமாசினா கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 4,70,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். தென்கிழக்கு ஐரோப்பால பால்கன் தீபகற்பத்தின் மைய பகுதியில் அமைஞ்சிருக்க வடக்கு மாசிடோனியா நாட்டுடைய ஸ்ட்ரூமிட்சா நகரம் கலர்ஃபுல் திருவிழாவால ஜொலி ஜொலிச்சது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ஸ்ட்ரூமிட்சா கார்னிவல்ல ஆயிரக்கணக்கானோர் வித்தியாசமான உடையணிஞ்சு வீதிகள்ல உற்சாக நடனமாடினாங்க. பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கியதா கூறப்படுற இந்த பாரம்பரிய திருவிழா இன்றும் அதே உற்சாகத்தோட தொடருது. பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகிலுள்ள சோதனைச் சாவடியில் பணியில் இருந்த 2 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே நடந்த இந்த தாக்குதலால் பதட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கையாகியுள்ளன. இது ரவுடி கும்பலின் தாக்குதலா தீவிரவாத தாக்குதலா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் கடும் பனிப்புயல் எச்சரிக்கையை முன்னிட்டு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பனிப்புயல் நியூஜெர்சி, நியூயார்க் மற்றும் கனெக்டிகட் பகுதிகளை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் பனிப்பொழிவும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றால் மின்தடை ஏற்படும் வாய்ப்பும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற தமிழ் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் GKM தமிழ் குமரன் வெற்றி பெற்றுள்ளார். 788 வாக்குகள் பெற்று தமிழ் குமரன் வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமயம் அருகே காவல் ஆய்வாளரால் பாதிக்கப்பட்ட ஜூஸ் கடைக்காரருக்கு உதவி செய்திருக்கிறார் நடிகர் பாலா. புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியின் போது அனுமதி இல்லாமல் இயங்கியதாக கூறி ஜூஸ் கடையை காவல் ஆய்வாளர் காலால் எட்டி உடைத்த வீடியோ வைரலானது. சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளரை நேரில் சந்தித்த நடிகர் பாலா அவருக்கு புதிய தள்ளுவண்டி மற்றும் நிதி உதவி வழங்கினார்.
சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளை மறைத்து வைத்து படகில் கடத்திய ஈரான் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்துள்ளனர். குஜராத்தின் துவாரகாவிற்கு மேற்கே சந்தேகப்படும்படியான வெளிநாட்டு படகை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் அல்முக்தார் என அடையாளம் காணப்பட்ட அந்த படகில் சுமார் 1 லட்சம் பாக்கெட்டுகள் கொண்ட 200 கார்ட்டன்ஸ் வெளிநாட்டு சிகரெட்டுகள் மறைத்து வைத்து கடத்தப்பட்டது தெரியவந்தது. வட சீனாவின் பல பகுதிகளை மணற்புயல் தாக்கியது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பல சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு சீன புத்தாண்டு நிகழ்ச்சிகள் சில நிறுத்தப்பட்டன. ரயில்வே நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல் வட ஆப்பிரிக்கா அருகே ஜிப்ரால்டர் என்ற பகுதியில் தென்பட்டது. மத்திய கிழக்கு பகுதியில் பெருமளவு ராணுவ படையை குவிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ள சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிராக பல வாரங்கள் நீளும் வான்வழி தாக்குதலுக்கு தயாராகும் நடவடிக்கைகளும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தகைய சூழலில் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஜிப்ரால்டர் பகுதியில் தென்பட்ட நிலையில் இன்னும் 1 வாரத்திற்குள் மத்திய கிழக்கை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சூரிய கிரண் மற்றும் சாரங் குழுவினர் நடத்திய சாகச நிகழ்ச்சியில் முதலில் களமிறங்கிய சாரங் குழுவினர் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட துருவ் ஹெலிகாப்டர்கள் மூலம் சாகசத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஜெட் விமானங்களுடன் சாகசத்தில் ஈடுபட்ட சூரிய கிரண் குழுவினர் வானில் மூவண்ண புகையால் பல்வேறு வடிவங்களை செய்து காட்டி அசத்தினர். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஆபரேஷன் திரோஷி 1 நடவடிக்கையில் கிஷ்துவாரில் உள்ள தச்சன் மற்றும் சத்ரு வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காஷ்மீர் போலீசார் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பாதுகாப்பு படையினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். இதில் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதில் ஒருவர் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத கமாண்டர் என்பது தெரியவந்துள்ளது. பயங்கரவாதிகளிடமிருந்து நவீன ரக ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து வருகிறது. திருச்செந்தூர் அருகே குலசேகரன் பட்டணத்தில் கடத்தப்பட்ட 2 வயது ஆண் குழந்தையை 20 நிமிடங்களில் மீட்ட போலீசாருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. கடை முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதியினர் கடத்திச் சென்றனர். தகவல் கிடைத்ததும் வாகன தணிக்கையில் போலீசார் மடக்கி பிடித்து சென்னை தம்பதியரான லிங்கதுரை ஜெயந்தியை கைது செய்தனர். விசாரணையில் லிங்கதுரை ஜெயந்தி தம்பதிக்கு திருமணமாகி 11 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது தெரியவந்தது. ரொம்ப நேரம் கடைக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. நல்ல பிள்ளை கணக்காக உட்காந்துருந்தாங்க. குழந்தை கூட விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒன்றும் சொல்லலை, செய்யாமல் குழந்தை கூட தானே விளாண்டுட்டு இருக்காங்க, நாங்களும் கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம். நாங்கள் திருமண சாக்கை பார்த்து அவங்க பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க. பைக்கில் ஏறினதோட நாங்கள் எக்காலும் கூப்பிட்டோம், நிற்கவே இல்லை. எக்கா என் பிள்ளையை விட்டுட்டு போங்க அப்படின்னு அழுதோட நிற்கவே இல்லை. நிற்காமல் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு பின்னாடியே போனோம். பின்னாடி போகும்போது எல்லா இடமும் தேடி பார்த்து காணோம்.